ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி முருகர் கோவிலுக்கு போகிறோம். இன்றைக்கி தைப்பூசம்ல, அதனால் வந்து இந்த ஊர்கோவிலில் வந்து திருவிழா நடக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு இந்த கெட்டப் எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது. ஹனிமா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுமா. இன்றைக்கி நம்ம வந்து இந்த விளாக் தான் போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி இல்லை, வேலைக்கு போயிட்டாரு. அதனால் வந்து நாங்கள் 2 பேர் தான் எங்கள் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆட்டோவுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ வந்தோடனே நம்ம இப்போ கோவிலுக்கு போயிடலாம். அங்கே கோவிலுக்கு போனதோட நம்ம வந்து விளாக் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆட்டோவில் போகிறோம். இப்போ ஒரு குட்டி டான்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆட்டோக்காக நின்று இந்த கேப்பில் பாப்பா ஒரு குட்டி டான்ஸு போட்டா. இப்போ நம்ம ஆட்டோவில் தான் போயின்னு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்குள்ள இது வந்து முருகர் கோவில், காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டில் முருகர் கோவில். இந்த கோவில் தான் இதுவும் பெருசாக தான் இருக்கும். இந்த கோவில் திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை விட பங்குனி உத்திரம் அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலாம். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அது எவ்வளோ க்யூட்டாக நடக்கிறா பாருங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம போய் சாமியை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சாமிக்கு பார்க்க கியூ நின்று தான் போகணும். ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால நம்ம கியூ நின்று வெயிட் பண்ணி நம்ம போய் சாமியை வந்து நம்ம உள்ளே பார்க்கலாம். இதுதான் கோயிலில் இருக்க கருவறை முருகர் சாமி. இங்கே வந்து வீடியோ நம்ம வந்து சாமியை பார்த்து இப்போ வந்து நம்ம கோவில் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சாமியாக வந்து நம்ம பார்க்கலாம். பாப்பா எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றா பாருங்கள். க்யூட்டாக சாமி கும்பிட்றா. அவளுக்கு இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா. இது வந்து நானே கொடுத்து நானே சொல்லி இந்த ட்ரெஸ்ஸு தைச்சேன். நம்ம ஒவ்வொரு சாமியாக பார்ப்போம் சுற்றி. இப்போ நம்ம இந்த இது இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் இருக்க சாமியை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த காவடி, அழகு குத்தின்னு அந்த மாதிரி பால் குடம் தூக்கிட்டு வராங்க. அதை நம்ம பார்க்கலாம். சாமியை வந்து தூக்கிட்டு வராங்க. அதை பார்க்கலாம். இப்போ இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். முருகர் கோவில்.
இப்போ வந்து நம்ம பால் குடம் வேல் குத்தின்னு வந்தது காவடி எடுத்துன்னு வந்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம போய்ட்டு சுற்றி இருக்க சாமியை கும்பிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம முதல் கடவுளை வாங்கிட்டு சுற்றி கும்பிடலாம். இந்த கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். நாமளும் சாமி கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நாமளும் வேண்டிட்டு பாப்பாவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது வந்து ஐயப்பன் சாமி. நம்ம அப்படியே கோவில் சுற்றி இருக்க சாமியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கோவில் அப்படியே சுற்றிட்டு நம்ம அப்படியே வந்து போக வேண்டியதான். இந்த கோவில் எப்போதுமே விசேஷமாக நடக்கும், தரிசனமும் சூப்பராக இருக்கும். அதை விட இங்கே வந்து பங்குனி உத்திரப்போ சூப்பராக இருக்கும். நான் அதை இந்த வருஷம் வீடியோ வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணேன். கோயம்புத்தூர் கோவிலையா இப்போ வந்து நம்ம கீழே போகிற எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டுட்டோம், கோவிலும் சுற்றி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே போய்ட்டு சாப்பிட போகிறோம் அன்னதானம். இங்கே தைப்பூசம்லாம் இருந்தாலும் ஸ்பெஷல் அன்னதானம், வடை பாயாசத்தோட சாப்பாடு. நாங்கள் வந்து நிற்கும்போது பார்ப்பாங்க, இந்த வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட போய்ட்டு விளையாடின்னு இருந்தால் அவங்க பொருளெலாம் எடுத்து அங்கே போய் இந்த பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடினேன், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். அங்கே பொருளெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அன்னதானம் போட்ட உடனே நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஈவினிங் மறுபடியும் நாங்கள் கோவிலுக்கு வருவோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்தது, நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பாப்பா 3 பேரும் வந்து சாமி மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட தான் போகிறோம். எல்லோரும் சாப்பாடு பாயாசம் எல்லாம் பாப்பா வந்து பாயாசம் பிடிச்சா, மீதில் நம்ம சாப்பிட அவளுக்கு வந்து பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம இதோட ஈவினிங் பண்ணலாம். நம்ம வந்து ஈவினிங் மறுபடியும் நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்டோட பாப்பா மட்டும் கெட்ட முடிஞ்சிச்சு. நான் அதே ட்ரெஸ்ஸோட பாப்பா எங்கே வந்து விளையாடிட்டு இருந்தேன். அது எங்களுக்கே தெரியாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீடு எடுத்து வச்சுருக்காரு.
இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம். நான் தரிசனம் பண்ணிட்டாச்சு, நான் என் ஹஸ்பண்ட் தரிசனம் பண்ணல. அதனால் அவரும் போயிட்டு இன்னைக்கு சாமியை பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுற்றி இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு காலையிலே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வந்து எதையும் நாங்கள் கேப்சர் பண்ணல. இப்போ வந்து நாங்கள் வந்து இருக்கவும் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் அப்பாவையும் பொண்ணையும் பாருங்கள். ஹனிமா சாப்பாடு பார்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய்ட்டு அன்னதானம்லாம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் நம்ம அப்படியே பார்த்து வீதியில் இருக்க பொருள்லாம் அப்படியே பார்த்து வாங்கிட்டு நான் போக வேண்டியதான். அந்த இயரிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு இயரிங் செட்டை மட்டும் வாங்கிட்டு அப்படியே சுற்றி இருக்க கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர். பாய் ஃப்ரெண்ட்.